சுரக்காய் வித் காளான். காம்பினேஷன் ஆஃப் ஆல் நான்வெஜ்ஜு. சுரக்காய் டெய்லி சாப்பிட்றேன், டெய்லி சாப்பிட்லாம். காளான் வித்து சுரக்காய் வித்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு ப்ளஸ் இறால். சுரக்காய் வித்து இறால். இறாலோட டேஸ்ட் வந்து சுரக்காய்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறாலோட சாரும் இப்போ நான்வெஜ்ஜு வெஜ்ஜையும் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஷ்ஷு. பட் ருசி வேறு வேறு மாதிரி இருக்கும். இறால் ஒரு ருசியாக இருக்கும், தலைக்கறி ஒரு ருசியாக இருக்கும், நுரையீரல் ஒரு ருசியாக இருக்கும், கிட்னி ஒரு ருசியாக இருக்கும், லிவர் ஒரு ருசியாக இருக்கும், ஆட்டுக்கால் பாயா ஒரு ருசியாக இருக்கும். ஸோ மல்டிபிளாக இருக்கிறது. இப்போ இறால் வித்து சுரக்காய், சுரக்காய் வித்து இறால் வித்து சுரக்காய், இது ரெண்டையும் நல்லா பார்த்துங்க. சுரக்காய் வித்து இறால் அரைச்சமாகவே அரைக்கிறதுன்னு சொல்ல வேண்டாம். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு. இறாலில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, தலைக்கறியில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும், சுரக்காயில் லிவரில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். லிவர் நறுக்குன்னு இருக்கும். தலைக்கறி வந்து கொஞ்சம் கறியாகவும் இருக்கும். அது ஃபேட்டு இருந்தால் குழன்னு இருக்கும். தலைக்கறி சுட்ட தலைக்கறியாக இருந்தால் நல்லது. எதாக இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி கிட்னி ரப்பர் மாதிரி இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு. செவருட்டி அது ஒரு டேஸ்ட்டு. அது மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இறால். இது வந்து இஞ்சி பூண்டு நிறைய நான் இந்தியன் டிஷ் முடிச்சுட்டேன், ஒரு ரவுண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு ரவுண்டு, கருவாடு ரவுண்டு வரும். கருவாடு வித்து சுரக்காய், கருவாடு வித்து பூசணிக்காய், கருவாடு வித்து நிறைய வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டு வந்து ஒரு ஸ்டைல். அதை சாப்பிட்றது ரொம்ப சூப்பர் ஸ்டைல். நான் போடுறதெல்லாம் இந்த சுரக்காயெல்லாம் கம்மியாக போடுறேன், 1/2 கிலோ போடுறேன். 1 கிலோ 1.5 கிலோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது உடனே சமைச்சு உடனே சாப்பிட்றவங்க 1/2 கிலோ போட்டுக்கோங்க. இல்லை 2 நாளைக்கு நான் ஒரு நாள் வந்து சுட வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் 1.5 கிலோ சுரக்காய் போடுங்க. 1/2 கிலோ இறாலுக்கு 1.5 கிலோ சுரக்கம், 1/2 கிலோ தலைக்கறிக்கு 1.5 கிலோ சுரக்காய், 1/2 கிலோ நுரையீரலுக்கு 1/2 கிலோ சுரக்காய் போட்டால் போதும். ஏன்னா அந்த ஜவ்வு வந்து அந்த எசன்ஸ் வந்து டைலூட் ஆகாது. கிட்னிக்கும் அப்படி தான். 1/2 கிலோ கிட்னிக்கு 1 கிலோ சுரக்காய் போடுங்க. அதுக்கு மேலே அந்த பருப்பு எல்லாத்துலேயும் வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காராமணி பருப்பு, கொள்ளு இதெல்லாம் சேருங்க. நான் இப்போ ப்ரோட்டீனுக்கு இந்த நவதானியங்களை சேர்க்குறேன். கார்போஹைட்ரேட்டுக்கு ரைஸு, தோசை, இட்லி, சப்பாத்தி அப்படி கார்போஹைட்ரேட்டுக்கு. விட்டமின் அண்ட் மினரல்ஸுக்கு தான் வெஜிடபிள் சேர்க்குறேன். ஸோ இறால் வந்து உங்கள் மைண்ட்ஸில் செட் ஆகிடுச்சு. அடுத்து சுரக்காய் இது இருக்குது, இதோடு சேர்ந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டு. இப்போ நான் ப்ராசஸ் அசம்பிள் பண்ணியாச்சு. ப்ராசஸ் தான் ஒரு 20 மினிட்ஸில் முடிக்கும். இதில் கொஞ்சம் அளவு வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா இறாலோட டேஸ்ட் வந்து ஈஸியாக டைலூட் ஆகிடும். பட் ஓவர் இறால் டேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை போட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தோட ஃப்ளவர்ஸு, இறாலோட ஃப்ளவர்ஸு 2 ஃப்ளேவரை வந்து ஈக்குவலாக இது சுரக்காயில் டைலூட் ஆகும். அப்போ அந்த சுரக்காய் வந்து வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ் 2 காம்பினேஷனும் கலந்த கலவையாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். 60லேருந்து 100 வயசு வரலையும் இதை சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் குறைஞ்சிடும், டைஜஷன் நல்லாயிருக்கும், வயிறு குழுங்கும். உங்களுக்கே தெரியும். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ எல்லா டெஸ்ட்டும் இன்றைக்கி ஃபேட் டெஸ்ட் இருக்குது, LDL HDL டெஸ்ட் இருக்குது, சுகர் டெஸ்ட் இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் இந்த காம்பினேஷன் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இது இன்னும் இன்டர்நேஷ்னலி போகும். இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. கீரைகள் நிறைய 1000 கீரைகள் இருக்குது. அடுத்து பருப்புகள் 100-200 இருக்குது. அடுத்து நான்வெஜ் இருக்குது. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஒரு முன்னாடியே சுரக்காயை போட்டேன். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு சமைக்கும் போது உங்களுக்கு அதோட ஒரு இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அது ஒரு கலர்ஃபுல்லாக ஃபுட்டு.
சுரக்காய் விலை டிமாண்டாக போகுது. பூசணிக்காய், சுரக்காய் இதெல்லாம் விலை கம்மியாக கிடைக்கும். இனிமேல் சுரக்காய் இனி வந்து என்னால் சுரக்காய் வியாபாரிகள், விவசாயிகள், பூசணிக்காய் வியாபாரிகள் இங்கே லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிரிடலாம். ஏன்னா விவசாயிகள் செழித்தாதான் நாடு செழிக்கும். ஸோ இனி எங்கு பார்த்தாலும் சுரக்காய், எங்கு பார்த்தாலும் பூசணிக்காய், எங்கே பார்த்தாலும் சௌ, எங்கே பார்த்தாலும் நூல்கோல். ஒரு விவசாய புரட்சியை நம்ம உண்டு பார்க்கணும். ஏன்னா மருந்து புரட்சி உருவாயிருச்சு. ஆன்டிபயோட்டிக் புரட்சி ஆபத்துக்குன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் அது எமர்ஜென்சி. ஆன்டிபயோட்டிக் தேவை தான். பட் எப்போ தேவை? நம்ம எமர்ஜென்சி. மற்ற நேரத்தங்களில் விவசாய புரட்சி, சுரக்காய் புரட்சி. எங்கு பார்த்தாலும் சுரக்காய், எங்கு பார்த்தாலும் பாவக்காய், எங்கு பார்த்தாலும் பூசணிக்காய், எங்கு பார்த்தாலும் சுண்டைக்காய். 1000 ஏக்கர் சுண்டைக்காய், 1000 ஏக்கர் பூசணிக்காய், 1000 ஏக்கர் இது என்னது சுரக்காய், 1000 ஏக்கர் சுண்டைக்காய். இந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் இருக்கிற மாதிரியே இனிமேல் வந்துடும். இது ஒரு புரட்சி காய்கறிகளை உருவாக்குவோம், விவசாயத்தை வாழ வைப்போம். நீங்கள் வயிற்றுக்குள்ளே போகிற பொருள் உங்களுக்கு 50% காய்கறிகளாக இருக்கணும். அது மாதிரி ஆடு புரட்சி ஆகிடும். ஆடில் உள்ள ஒரு பாட்டும் ஆடுகள் நிறைய வளர்க்கணும். விவசாயம் வளர்ந்தாலே ஆடு வளர்ந்துடும், விவசாயம் வந்தாலே மீன் வளர்ந்துடும். ஸோ ஒன்றுலையும் ஒரு புரட்சியை உருவாக்குவோம். விவசாய புரட்சி உலகத்துக்கே தேவை. ஓகே, இந்த வீடியோ இதோட குக்கரில் போட்டு நான் வேக வைக்கிறேன். ஸோ இப்போ இறால் புரட்சி. கடல் உணவு கடல் விவசாயமும் செழிக்குது. நாட்டு விவசாயம் இதெல்லாம் புண்ணியம். இதெல்லாம் நாட்டுக்கு நம்ம செய்கிற சேவை. ஒரு 10,000 ஏக்கர், 50 லட்சம் ஏக்கரில் விவசாயம் வளரணும். இறால் கிடைக்கணும், இறால் டேஸ்ட் வேணும். அது மாதிரி பாருங்கள், இப்போ எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கியாச்சு. தண்ணி ஊற்றுப்பா. 4 பச்சை மிளகா போதும். உரப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. 20 மிளகா கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு பாதிப்பு வேணும்லாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 6 மிளகா 7 மிளகா போதும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நிறைய நான் வந்து கலர்ஃபுல் சுரக்காய்க்கு கொஞ்சம் கலர் வரணும், பச்சையாக தெரியும். மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து இறாலுக்கு வந்து உறிஞ்சி அனுப்பாகுது. அதோடய சாருக்கு கொஞ்சம் தேவை. இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு, அதனால். ஸோ இதோட ப்ராசஸிங் முடிஞ்சது. அடுத்து வந்து குக்கிங். ஒரு 5 விசில் 7-8 விசில் வைங்க. 8 விசில் வைங்க.